Hey everyone, Abinesh from Revamp. ஸோ இந்த சீரீஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன என்விரான்மெண்ட் தேவைப்படும், நான் எதில் வந்துட்டு கோட் பண்ணுறது, அதை எப்படி கம்பைல் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் தான் நான் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமிங் வந்துட்டு எதில் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எடிட்டர் வேணும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டர் வேணும். ஸோ அந்த எடிட்டர் தான் வந்துட்டு விஎஸ் கோட். ஓகேவா? ஸோ விஎஸ் கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஎஸ் கோடோட அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு அந்த சைட்டில் உங்களுக்கு என்ன ஓஎஸ் வச்சுருக்கீங்களோ, மேக் ஓஎஸ்னால் மேக் அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை விண்டோஸ், லினக்ஸ் என்ன ஓஎஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடான சாஃப்ட்வேர் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். நம்ம நார்மலாக இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்டெப். இதில் எதுவும் டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோட் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் தானே இருக்கும். அந்த கோட் நமக்கு அந்த சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி புரியணும் அப்படின்னா அதை மிஷின் கோடாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மிஷின் கோடாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம கோட் பண்ணுறது எல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு மிஷின் கோடாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கம்பைலர் வேணும். ஸோ அந்த கம்பைலர் தான் சி கம்பைலர். ஸோ அந்த கம்பைலர் நான் இன்ஸ்டால் பண்ணுற லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் மேலே இருக்கிற அந்த 96.6 MB இருக்கும்ல, ஸோ அதையே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டவுன்லோட்ஸில் போய்ட்டு ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதும் உங்களோட டவுன்லோட்ஸில் போய்ட்டு ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த டிரைவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கோங்க. அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே அது வந்துட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். ஸோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த டிரைவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு ஒரு ஃபோல்டர் டவுன்லோட் ஆகும். ஓகேவா? நான் இப்போது லோக்கல் சியில் நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதில் என்னோட டவுன்லோட் பண்ணது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கா மின் ஜிடபிள்யூன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரில் ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ஃபோல்டரில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதோட லிங்க் ஒன்று இருக்குல்ல, இதோட பாத். ஸோ அந்த பாத்தை வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் சி, ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வெளில வந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த பிசி அந்த இதுக்கு வந்து போங்க, அந்த பேஜுக்கு வந்து போங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அதோட பாத்தை வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைட் பாட்டமில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் செகண்ட் ஆப்ஷன் பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட், ஓகேவா? சென்டராக ஒரு ஆப்ஷன் எடிட்னு இருக்கும். அந்த எடிட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே நான் ஆல்ரெடி இங்கே பார்த்து செட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எங்கே செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் எடிட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அதை வந்துட்டு காப்பி பேஸ்ட் கண்ட்ரோல் வி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி கடைசியில் எனக்கு தெரியுதா C:min bin அந்த ஃபோல்டரை வந்துட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் அதோட பார்த்து. ஸோ நான் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்து செட் ஆயிடும். ஸோ இது எனக்கு கரெக்டாக நான் செட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த சி கம்பைலர் டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சா அப்படின்னு நான் செக் பண்ணணும்ல. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சிஎம்டியில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சிஎம்டியில் GCC --- வெர்ஷன். ஸோ அதோட வெர்ஷன் செக் பண்ணுறது தான். ஸோ இது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதோட வெர்ஷன் எனக்கு காட்டுதா GCC 11.2.0. ஸோ இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு கம்பைலர் டவுன்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண விஎஸ் கோட் எனக்கு இருக்குமா, ஸோ அந்த விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு இங்கே விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோட சி டிரைவில் சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ நீங்கள் அந்த பேரை நீங்கள் என்ன பேர் நினைக்கிறீங்களோ அந்த பேரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சி ப்ரோக்ராமிங் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போதைக்கு எம்டி தான், நான் எந்த கோடுமே பண்ணல. ஸோ இப்போதைக்கு இது வந்துட்டு எம்டியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் ஃபோல்டர் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு புதுசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு என்னோடய ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ ஓப்பன் ஃபோல்டர் லோக்கல் டிஸ்க் சி ப்ரோக்ராமிங் செலக்ட் ஃபோல்டர். ஸோ இப்போ என்னோடய ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் இதுலேயுமே இது வந்துட்டு ஒரு எடிட்டர் தான். ஸோ இதில் வந்துட்டு எந்த கோடுமே இருக்காது. ஓகேவா, சி ப்ரோக்ராமிங் அப்படின்றது வந்துட்டு இது இப்போ இந்த எடிட்டர் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம தான் வந்துட்டு அதோட கம்பைலர் அது கோட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் நிறைய இன்பில்டான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கோடுமே சப்போர்ட் ஆகும். ஓகேவா, ஸோ நான் இதில் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ண C++ எக்ஸ்டென்ஷன் பேக்னு ஒன்று இருக்கும். ஓகே, அதுக்கு ஒரு வெறும் C++ன்னு இருக்கும். ஓகேவா, இது ரெண்டையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் நீங்கள் C/C++ன்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதை இன்ஸ்டால் பண்ணி எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அது வந்துட்டு ரன்னர். ஓகே, ஸோ கோட் ரன்னர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ இதையுமே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் ஒரு எக்ஸ்டென்ஷன். இப்போ எப்படி நம்ம க்ரோமில் வந்துட்டு நிறைய எக்ஸ்டென்ஷன் நமக்கு தேவையான நம்ம ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் நம்ம ஒரு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு ஏதாச்சும் தீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும்ல. அதே மாதிரி இந்த எடிட்டர்லேயும் வந்துட்டு நம்ம ஜாவா கோட் பண்ணுறதுக்கு C++ கோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். ஓகேவா, ஸோ அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் ஒரு எடிட்டர். ஸோ அந்த எடிட்டரில் நம்ம அந்த எடிட்டர் எதுக்காக அப்படின்னா இதில் தான் நம்ம கோட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை கோட் பண்ணுறதுக்காக ஒரு எடிட்டர், அதை கம்பைல் பண்ணுறதுக்கு ஒரு கம்பைலர். இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் எப்போ வேணாலும் இன்டர்நெட்டே இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் எப்போ வேணாலும் கோடை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+N. ஸோ Ctrl+N கொடுத்து ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேலே உங்களுக்கு ஃபைல்லே நியூ ஃபைல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த செகண்ட் ஆப்ஷன் நியூ ஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். Ctrl+S கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் ஹலோ வேர்ல்ட் கோட் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் hello.c. ஏன் C அப்படின்னா நம்ம இப்போ C ப்ரோக்ராமிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதில் .c தான் சேவ் பண்ணணும். ஓகேவா, அப்போ தான் வந்துட்டு நம்மளோட எடிட்டருக்கும் புரியும், நம்ம சிஸ்டமுக்கும் அது வந்துட்டு ஒரு C ஃபைல் அப்படின்னு புரியும். ஓகேவா, ஸோ அது ரொம்ப ரொம்ப மஸ்ட். நீங்கள் என்ன ஃபைல் நீங்கள் என்ன கோட் பண்ண போகிறீங்களோ அதோட எக்ஸ்டென்ஷன் கரெக்டாக இருக்கணும். HTMLனா .html, ஜாவானா .java. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து இந்த .c அப்படின்னா .c தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன் hello.cன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கோட் பண்ணுறதுக்கு ஸோ நான் இப்போதைக்கு வந்துட்டு எதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் ஒன்ஸ் செக் பண்ணுறதுக்கு நான் கரெக்டாக எல்லாமே செட் பண்ணிட்டேன்னா என்னோட கம்பைலர் கரெக்டாக செட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் ஒன்ஸ் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கோட். ஸோ அதனால் செக் பண்ணுறதுக்கு நான் இப்போதைக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நான் இப்போதைக்கு #include ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஹெட்டர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன். அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு printf ஸ்டேட்மெண்ட் ஹலோ வேர்ல்டு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஹலோ வேர்ல்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ரிட்டர்ன் கீவேர்ட் ரிட்டர்ன் 0. ஸோ நான் இதை செக் பண்ணுறதுக்கு நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் எப்படி இதை கம்பைல் பண்ணுறது அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ இதை கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு
இதில் என்னோட ஃபர்ஸ்ட் நான் அந்த சி ப்ரோக்ராமிங் ஒரு ஃபோல்டர் வச்சுருந்தேன்ல, ஸோ அதுக்குள்ளே மூவ் பண்ணுறேன். இப்போதைக்கு இது வந்துட்டு என்னோட ஏசர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் பேக் வரத்துக்கு சிடி, ஸோ இதெல்லாம் பேக் வரதுக்கான கமாண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த சி டிரைவ் ஃபோல்டருக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோட சி ப்ரோக்ராமிங் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன்ல, ஸோ அதில் மூவ் பண்ணுறதுக்கு சிடி சி ப்ரோக்ராமிங் அந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ மூவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோட அந்த ஹலோ அப்படின்ற என்னோட சி ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகேவா, இது சிம்பிளான கமாண்ட் தான். ஓகே, ஸோ ஜிசிசி என்னோட ஃபைல் நேம் hello.c. நெக்ஸ்ட்டு அதை ஆப்ஜெக்ட் ஃபைலாக மாற்றுறதுக்கு ஒரு -o. நெக்ஸ்ட்டு என்னோட அந்த ஃபைலோட நேம். ஸோ இது வந்துட்டு இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் ஃபைலில் எனக்கு அந்த இப்போ நான் .cன்னு வச்சுருந்தேன்ல, ஸோ அது வந்துட்டு எனக்கு .exன்னு ஒரு ஃபோல்டராக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதை ரன் பண்ணுறதுக்கு ஹலோன்னு என்னோட அந்த ஃபைல் நேமை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹலோ வேர்ல்டுங்கிறது இங்கே கரெக்டாக பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு எல்லாமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கம்பைலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. எனக்கு விஎஸ் கோடும் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ஒர்க் ஆகுது. இவ்வளோ தான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.